வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் சோதனைகளை சந்தித்த இந்தியாவின் தந்தை என்று கருதப்படும் மகாத்மா காந்திக்கு அடுத்து தென்னாப்பிரிக்காவிலேயே தன்னுடைய சொந்த நாட்டில் சோகத்தை சந்தித்து அங்கு சுதந்திரம் பெற்று தந்த மேதை நெல்சன் மண்டேலாவின் 91வது பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் இந்தியாவில் மும்பைக்கு வந்தவுடன் மும்பை தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட தாஜ் ஓட்டலில் தங்கி உலகத்தையே வியக்க வைத்ததாகவும் பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியாவும் அமெரிக்காவும் 6 ஒப்பந்தங்கள் பற்றி பேச இருப்பதாகவும் இதில் ராணுவ முக்கியத்துவம், விவசாயம், சுகாதாரம், விஞ்ஞானம், தொழில்நுட்ப கல்வி மற்றும் வெளியுறவு கொள்கை பற்றி பேச இருப்பதாக மும்பையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர நடிகர் சிரஞ்சீவியின் பிரதயராஜின் கட்சிக்கு உதய சூரியன் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் அதிர்ச்சியும் அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவற்றை பற்றி தேர்தல் ஆணையத்திடம் முறையிட இருப்பதாக திமுக தலைமை நிலைய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TKS இளங்கோவன் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையர்களின் ஒருவரான SY குரேஷி சண்டிகரில் நிருபர்களை சந்தித்த போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் 100% நம்பகத்தன்மை வாய்ந்தது என்றும் அதை மாற்றும் எண்ணம் இல்லை என்று கூறியதாக சண்டிகரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் நேரில் சந்தித்ததாகவும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகமும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இடையே டிஜிட்டல் பப்ளிகேஷன் பட்டப்படிப்பு தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சான்றிதழை முதல்வரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு குருகுலம் இறையியல் கல்லூரியின் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிறது என்றும் புரசவாக்கத்தில் உள்ள குருகுலம் அகாடமியில் இன்று நடைபெறும் விழாவில் அதன் வேந்தர் ராஜரத்னம் திருமாவளவனுக்கு டாக்டர் பட்டம் வழங்குவதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் தமிழக அரசு கொண்டுவர இருக்கும் பல்கலைக்கழக பொது சட்டத்துக்கான மசோதாவில் சிதம்பரம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மட்டும் விடுபட்டு இருப்பது ஏன் என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி டாக்டர்கள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை சந்தித்து உதவித்தொகையை உயர்த்தியதற்கு நன்றி தெரிவித்ததாக கோபாலபுரத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது ஏழைகளுக்கு டிவி கொடுக்கும் அரசு எங்களுக்கு ஏன் பணம் உயர்த்தி கொடுக்கவில்லை என்று மருத்துவர்கள் கேட்டார்கள். தற்போது உயர்த்தி கொடுத்துள்ளதால் இனி ஏழைகளுக்கு கலர் டிவி மற்றும் கம்ப்யூட்டர் எதை வேண்டுமானாலும் வழங்க வேண்டும் என்று பயிற்சி டாக்டர்கள் கூறுவார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள புருலியா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ரயில் தண்டவாளத்தை குண்டு வைத்து தகர்த்தியதாகவும் ரயில் வருவதற்கு முன்பாகவே குண்டு வெடித்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக கொல்கத்தாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின்
முக்கிய திராவிட இன தலைவரான திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பாகிஸ்தான் பிரதமரும் பாரத பிரதமரும் ஒன்றாக இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பது இந்தியாவை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது என்று கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க ராணுவ ஜெட் விமானம் ஒன்று ஆப்கானிஸ்தானில் வெடித்து சிதறியதாகவும் இதில் 2 அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்க ஜெட் விமானம் போன்றவை முதல் விபத்துக்குள்ளாது இதுவே முதல் முறை என்றும் இதனை தாலிபான்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் என்ற தகவலும் காபூலில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அரசு தன்னை இந்த உலகத்தில் ஒரு பெரியனன் போல் ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதில் மிக திறமைசாலி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. முதலில் வடகொரியாவை எச்சரித்தது, பின்பு அதனை மிரட்டியது, தற்போது அணு ஆயுதத்தை குறைத்துக் கொண்டால் உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் உங்களுக்கு பண உதவி வழங்க இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் நாடு தயாரித்துள்ள ஆய்வுக்கூட பாகங்களை சுமந்தபடி அமெரிக்காவின் எண்டவர் விண்கலம் வெற்றிகரமாக இலக்கை அடைந்து விட்டதாகவும் அங்கு வானத்தில் நடந்து புதிய பகுதிகளை பொருத்துவதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டதாகவும் விஞ்ஞானிகள் வானத்தில் நடந்தபடி விண்வெளி மையத்தின் ஒரு பகுதியை ஜப்பான் தயாரித்துள்ள ஆராய்ச்சி கூடத்தை நிறுவுவார்கள் என்றும் இதுவரை முதலில் 13 பேர் அந்த ஆய்வகத்தில் இருப்பது இதுவே முதல் முறை என்று நாசா செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 18 ஜூலை 2009 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அரபிக்கடலில் இருந்த மேகமூட்டங்கள் அனைத்தும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் அதிக மழைகளை பெய்து மீதி உள்ள மழையில்லாத மேகங்களே தமிழகத்தை நோக்கி வந்திருப்பதும் தமிழகத்தில் இந்த மேகங்கள் மூலம் ஒரு சில இடங்களில் மழை பெய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.